வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் மற்றும் அவரோட மந்திரி சபை, மந்திரி குழு, இது தொடர்பான விஷயங்களை வந்து இந்த கிளாஸஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர், முதல் மந்திரி. இப்போ நம்ம இந்த சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து எலக்ட் ஸ்டாலின் இல்லையா, நம்மளோட முதல் மந்திரி. அவரிலிருந்து பார்த்துக்கோங்க. டேர்ம் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சரோட பதவிக்காலம் மற்றும் நியமனம். ஸோ அவரோட பதவிக்காலம் எவ்வளோ, அவர் நியமனம், அவர் யார் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க, இதை கான்ஸ்டியூஷன்ல எந்தெந்த சரத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆர்டிகல் நம்பரோட பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல்ல பார்த்தீங்க, கான்ஸ்டியூஷன்ல ஒரு 3 ஆர்டிகல்ல வந்து டைரக்டா சீஃப் மினிஸ்டர்ஸை பற்றியும், ஒரு ஆர்டிகல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது சேம் டிட்டோ. பார்லிமெண்ட்ல வந்து பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டேட்ல வந்து சீஃப் மினிஸ்டர். பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் கீழே ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒரு மந்திரி சபை இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர்ஸ் கீழே ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பார்லிமெண்ட்ல எங்கெல்லாம் பிரசிடென்ட் வந்தாரோ அங்கெல்லாம் கவர்னர் வருவார். ஆர்டிகல் 163 இந்த சரத்துல இந்தியன் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஆஸ் இட்ஸ் ஹெட். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 163 குறிப்பிட்டிருக்காங்க, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவையை அமைக்க வகை செய்கிறது அப்படின்னு குறிப்பிட்டதுல. இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹீஸ் ஃபர்ஸ்ட் அமாங் தி ஈக்குவல்ஸ், அவ்வளோதான். அவரும் ஒரு எம்எல்ஏ தான். ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல், இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏல அவருக்கு ஒரு முதல் எம்எல்ஏ, அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல். மற்றபடி அவருக்கு பவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எம்எல்ஏக்கும் இருக்கக்கூடிய பவர் தான். இப்போ சில எம்எல்ஏஸ் என்ன ஆவாங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து சீஃப் மினிஸ்டர். இப்போ எலெக்ட் பண்ணும்போது சரிங்களா, நம்மளோட தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட 236 தொகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு தொகுதியிலையும் ஒரு எம்எல்ஏ நிற்பாரு. ஸோ அந்த எம்எல்ஏ எலெக்ட் ஆகி எந்த பார்ட்டி வந்து பெரும்பான்மை நிரூபிக்குதோ அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த பெரும்பான்மை நிரூபிச்ச அந்த பார்ட்டியில இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பார்ட்டியில இருந்து ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதனால சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் வந்து ஓட்டு போடல, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல. நம்ம தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்தாங்க, ஆஸ் லைக் பார்லிமெண்ட்ல பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுத்த மாதிரி. இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர் ஆர்டிகல் 164 என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பிரீஃப்ஸ் அஸ் அபவுட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். அப்பாயின்மெண்ட், சீஃப் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட் பத்தி குறிப்பிட்டிருக்கு. எப்படி அப்பாயின்ட் பண்றது? ஸோ சீஃப் மினிஸ்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணிடுவார். பிரைம் மினிஸ்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணிருப்பா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிருவா. அதான் பிரசிடென்ட் எங்கெல்லாம் இருந்துச்சோ அங்கெல்லாம் கவர்னர் தூக்கி போட்டுருங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பதவி பிரமாணம் எடுத்து கொடுப்பாரு சீஃப் மினிஸ்டருக்கு. சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் யார் வேணும் அப்படிங்கிறத கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அவர் அட்வைஸ் பேர்ல கவர்னர் என்ன பண்ணுவாருன்னா மினிஸ்டர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறதா, அது மினிஸ்டர்ஸ்னு ஒன்றும் இல்லை, மந்திரி. நம்ம எல்லாமே பார்லிமெண்ட்ல பார்த்துருவோம். மினிஸ்டர்ஸ்னா யாரு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு துறையை கொடுத்துருவாங்க. இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏஸ்க்கும் வந்து மினிஸ்டர்ஸ் கொடுக்குமா, அதாவது மினிஸ்டர்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறதுல கொஞ்சம் பேருக்கு தான் என்ன பண்ணுவாங்க, முக்கியமான மந்திரிகளுக்கு என்ன பண்ணுவாங்க, மினிஸ்டர் போர்ட்ஃபோலியோ ஒதுக்குவாங்க. அதுலயும் இது இருக்கு, ஐ மீன் கேப் இருக்கு. ஸோ இப்போ 236 எம்எல்ஏஸ் இருக்காங்க. நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் 160 சீட் வச்சிருக்கு இல்லையா, இப்போ 160 பேத்துக்கும் மினிஸ்டர்ஷிப் கொடுத்துடலாமா? கொடுக்க முடியாது. புது துறைகளை வேணா கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி கிரியேட் பண்ணி 160 பேத்துக்கும் மினிஸ்டர்ஷிப் கொடுக்கக்கூடாது. அதுல கேப் வச்சிருக்காங்க. எவ்வளோ? மொத்தம் 236 மொத்த இதுல 15% தான் கொடுக்கணும். அதில் 15% எவ்வளோ? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35-40 வரும். அந்த சீட்டு மட்டும்தான் மினிஸ்டருக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம தமிழகத்திலையும் ஒரு 36 மினிஸ்டர்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. நடுவில் சீஃப் மினிஸ்டர்ஸ் வேணும்னா மாற்றிக்கலாம், துறைகளை வேணும்னா மாற்றிக்கலாம். சீஃப் மினிஸ்டர் என்ன நினைச்சாரு அப்படின்னா அந்த மினிஸ்டர்ஸோட துறையை மாற்றிப்பாங்க. மினிஸ்டர்ஸை திடீர்னு அவங்க மினிஸ்டர்ஷிப்லேருந்து எடுத்துருவாங்க. கேபினெட் அப்படிங்கிறது வந்து இந்த முக்கியமான மினிஸ்டர்ஸ்லேயே 36 மினிஸ்டர்ஸில் இன்னும் முக்கியமான ஆட்கள், ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி என்ன சொல்லலாம், எஜுகேஷன் மினிஸ்டர், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான மினிஸ்டர்ஸ்லாம் அவங்களோட கேபினெட்ல வருவாங்க. அதனால இது சேம் லைக் பார்லிமெண்ட்ல என்ன பார்த்தோமோ அதே தான். இப்போ ஆர்டிகல் 163 என்ன சொல்லுங்க, ஃபார்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் சீஃப் மினிஸ்டர் அஸ் இட்ஸ் ஹெட், அவ்வளோதான் குறிப்பிட்டிருக்கு. இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு ஒன்று, அதில் சீஃப் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆகிறாரு. அதே மாதிரி 164 வந்து சீஃப் மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லுது. யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ், முதலமைச்சரின் அதிகாரமும் பணிகளும் என்னெல்லாம்? சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆன் ஹிஸ் ரெக்கமெண்டேஷன் மினிஸ்டர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்னர். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இப்போ 236
அதுல 160 சீட் டிஎம்கே ஜெயிச்சிச்சு. இந்த 160 சீட்டை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 160ல ஒரு 36 பேர்த்த மினிஸ்டர்ஸ் ஆக்கிடுவாங்க, மந்திரிகள் ஆக்கிடுவாங்க. சரிங்களா? இதுல வந்து வெறும் இந்த 36 தான் ஆக்கணும்னு இல்ல. ஐ மீன் 160 பேர் தான். மத்த அப்போசிஷன் லீடர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களையும் வேணும்னா மினிஸ்டர்ஸ் ஆக்கிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் அந்த மாதிரி நடக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பார்ட்டியிலேயே இருக்கக்கூடிய ஒரு 36 பேர்த்த என்ன பண்ணுவாங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஆக்கிப்பாங்க. இந்த 36 பேத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ட்ஃபோலியோஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? இம்பார்ட்டன்டான துறைகளை வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்கள என்ன பண்ணுவாங்க? அதுல இருந்து ஒரு 10, 15 பேர்த்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் ஆக்கிருவாங்க. இவ்வளவுதான் சிம்பிள். இதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர். இப்ப சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் ஆவார். அவர் தான் அதோட தலைவர். அவர் நினைச்சாரு அப்படின்னா எப்ப வேணா யாரை வேணா ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ண சொன்னாங்க, ரிமூவ் பண்ணுங்க. நீங்க வந்து ராஜினாமா பண்ணிருங்கன்னா அந்த மினிஸ்டர் ராஜினாமா பண்ணிடுவார். ஒருவேளை மினிஸ்டர் ராஜினாமா பண்ணலன்னா கவர்னர்ட்ட சொன்னா போதும். கவர்னர் அவர் ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பிடிச்சி வச்சிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் ஒரு வேலை டிசைன் பண்ணாலோ, சீஃப் மினிஸ்டர் ஒரு வேலை இறந்து போயிட்டாலோ, ஆட்சி கவுக்கப்பட்டாலோ, இந்த மாதிரி காரணங்களுக்காக சீஃப் மினிஸ்டர் மட்டும் தூக்கிட்டோம் அப்படின்னா மொத்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மந்திரி சபையை களையப்பட்டுரும். சரிங்களா? He has the power to allocate and reshuffle the portfolios among ministers. அமைச்சர்களிடையே துறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கும் மறுசீமைப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. துறைகள் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் ஃபுல்லா சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் அது முடிவு எடுப்பார். ஸோ மறுசீரமைக்கணும் அப்படின்னா அந்த சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த துறையை மாற்றணும்னாலும் மாத்திக்கலாம். புது துறையை கொண்டு வரணும் அப்படின்னாலும் சீஃப் மினிஸ்டர் நினைச்சாருன்னா கொண்டு வந்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து என்ன ஆகும், மக்களோட வரி பணம் தானே போகும். ஒரு ஸ்டேட்டை வந்து ரூல் பண்றதுக்கு முக்கியமான சில துறைகள் இருந்தா போதும். அப்போ நிறைய மினிஸ்டர்ஸ் போடணுங்கிறதுக்காக துறைகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா அது சரியா வராது இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த 15% கேப் வச்சிருக்காங்க. 15% தான் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து மொத்த சபையில எவ்வளோ இருக்காங்களோ 15% அவங்கள மட்டும் தான் வந்து மினிஸ்டர்ஸா அப்பாயிண்ட் பண்ண முடியும். He is the main communicator between the governor and council of ministers who conveys the matters of administrative affairs. ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையான பிரதான தொடர் அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் சொல்லலாம். சீஃப் மினிஸ்டர் தான் வந்து கவர்னர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டெசிஷன்ல கவர்னருக்கு சொல்றதும், கவர்னருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு லிங்கை ஆக்ட் பண்றது வந்து யாரு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் தான். சீஃப் மினிஸ்டர் இஸ் த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி பேசக்கூடிய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். அதே மாதிரி தான் சென்டர்ல பிரசிடென்ட் இஸ் த பிரைம் மினிஸ்டர் இஸ் த சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த பார்லிமெண்ட். அதே மாதிரி இங்க வந்து ஸ்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீஃப் மினிஸ்டர். ஸோ ஆர்டிகல் 163 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்னர் இஸ் அட்வைஸ்டு பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் விச் இஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர். ஸோ கவர்னருக்கு அட்வைஸ் பண்றாங்க. அவங்களோட வேலையே தான். கவர்னர் தான் எல்லா இம்ப்ளிமெண்டிங் பாடியில எல்லா எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் கவர்னரோட பேர்ல தான் எடுப்பாங்க. சென்டர்ல பிரசிடென்ட்டோட பேர்ல எடுப்பாங்க. இப்போ கவர்னருக்கு அட்வைஸ் பண்றது யாரு அப்படின்னா சீஃப் மினிஸ்டரும் அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கவர்னரோட அட்வைஸ் சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸிங்கிற பேர்ல கவர்னர் வந்து ஆக்ட் ஆவார். கவர்னரோட பவர்ஸ் எல்லாம் பார்த்தோம். சில டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. சில விஷயத்துல வந்து கவர்னர் வந்து அவங்கள்ட்ட கேட்காம, அதாவது சீஃப் மினிஸ்டரோட பேச்சு கேட்காம ஆக்ட் பண்ணலாம். அதான் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ். அந்த மாதிரி சில தன்னிச்சையான முடிவுகள் கவர்னர் எடுக்கலாம். அந்த தன்னிச்சையான முடிவுகள் கவர்னருக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா தன்னிச்சையான முடிவுகள் இருக்கு. பிரசிடென்ட்டும் தன்னிச்சையா முடிவு எடுப்பாரு. அப்ப 2 டிஸ்கிரிஷனரி பவர்ஸும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கம்மி தான். பிரசிடென்ட்டுக்கு தன்னிச்சையா முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் கொஞ்சம் கம்மி தான். கவர்னருக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஆர்டிகல் 164ல கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? கவர்னர் தான் சீஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுவார். பதவி பிரமாணம் எடுத்து கொடுப்பார். ஓத் அண்ட் அஃபர்மேஷன் எடுத்து கொடுப்பார். எடுத்த பின்னாடி லேட்டர் சீஃப் மினிஸ்டர் அதுக்கப்புறம் யார் யார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா போடணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதையும் கவர்னரே அப்பாயிண்ட் பண்ணி கொடுத்துருவார். ஆர்டிகல் 167ல சொல்றாங்க Chief Minister has to communicate all administrative decisions that are taken up by him and Council of Ministers to the Governor. So எல்லா டெசிஷன்ஸும் இந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய எல்லா டெசிஷன்ஸும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெசிஷன்ஸை கவர்னர் கிட்ட சொல்ற கம்யூனிகேட் பண்ற வேலை யாரோட பொறுப்பு அப்படின்னா சீஃப் மினிஸ்டரோட பொறுப்பு தான். ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையான பிரதான தொடர் ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அது மாநில அமைச்சர் சபை. சரிங்களா? அப்ப அமைச்சர் சபையோட வேலைகள் என்ன, அவங்க எல்லாம் யாரு? ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சிமிலர் டு சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். எப்படி மாநில அமைச்சரவை மத்திய அமைச்சரவை ஒன்று இருக்கோ அதே மாதிரிதான் மாநில அமைச்சரவை. மத்திய அமைச்சரவை அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட அட்வைஸ் பண்ணுவாரு. பிரசிடென்டோட அட்வைஸுங்கிற பேர்ல ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் சீஃப் மினிஸ்டர் கவர்னர் அட்வைஸ் பண்ணுவாரு. ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் மோரல்லஸ் 2 பேத்துக்கும் சிமிலர் ஃபங்க்ஷன் தான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வேணா பேசிக்கலாம், சண்டை போட்டுக்கலாம், கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துக்கலாம். ஆனா டெசிஷன்ஸ் ஒன்ஸ் வெளியே வந்துருச்சு அப்படின்னா எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் அந்த டெசிஷனை ஒத்துக்கணும். யாராவது ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அந்த டெசிஷனை ஒத்துக்கலன்னா கூட கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா
டீஸ்டெபிலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. உடனே அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் மேல சீஃப் மினிஸ்டர் ஆக்ஷன் எடுப்பாரு. உடனே அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை சீஃப் மினிஸ்டர் அந்த மந்திரி சபையிலிருந்து வெளியேக்கிடுவாரு. மந்திரி பதவியை எடுத்துருவாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு இருக்கு. மந்திரி பதவியை தான் எடுக்க முடியும். அவரோட எம்எல்ஏ பதவி வந்து எடுக்க முடியாது. எம்எல்ஏ பதவியிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு இன்னும் சில ப்ரொசீஜர்ஸ், இன்னும் சில காரணங்கள், கட்டங்கள் மட்டும் பூர்த்தியானா மட்டும்தான் அவரோட எம்எல்ஏ போஸ்ட்ல இருந்து எடுக்க முடியும். ஆனா மந்திரி போஸ்ட்ல இருந்து ஈஸியா எடுத்துடலாம். சீஃப் மினிஸ்டர் நினைச்சாரு அப்படின்னா ஈஸியா மந்திரி போஸ்ட்ல இருந்து எடுத்துடலாம். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் நினைச்சாரு அப்படின்னா ஒரு எம்எல்ஏ அல்லாதவரையும் என்ன பண்ணலாம், மந்திரியா வந்து போட்டுக்கலாம், மினிஸ்டரா போட்டுட்டு அடுத்த 6 மாசத்துக்குள்ள அவர் எம்எல்ஏவா ஆகணும். அப்படி ஆகல அப்படின்னா அந்த மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து அவர் வந்து வெளியேறிடணும். ஸ்டேட் கவுன்சில் இஸ் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர். அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதோட ஹெட் யாரு அப்படின்னா வந்து சீஃப் மினிஸ்டர் தான் அதோட ஹெட். The council comprises ministers appointed by the governor on the recommendation of the CM. இந்த கவுன்சில்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் கவர்னர் மூலமா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க அதான் இப்போ பார்த்தோம் இல்லையா. கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார் ஆன் த அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மிஸ்டர் பொய்யாமொழிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. பழனிவேல் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டரோட டிஸ்கிரிஷன்ங்கிற பேர்ல அவரோட இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது. ஸோ அமைச்சரவையின் அமைப்பு, கம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சைஸ் ஆஃப் த கவுன்சில் இஸ் நாட் மென்ஷன் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ரொம்ப முக்கியம். ஸோ கவுன்சிலோட சைஸ் இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்புல எங்கேயும் குறிப்பிடல. அப்போ இப்போதானே சார் 15% சொன்னீங்க. 15% தாண்டக்கூடாது சரிங்களா. அதுக்கு கம்மியா எவ்வளோ வேணா வச்சுக்கலாம். ஒரு சட்டசபையில வந்து 236 சீட்டு, ஒரு சட்டசபையில 400 சீட்டு, பார்லிமெண்ட்ல 545 சீட்டு. இதுல 15% தாண்டக்கூடாது. இது வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா தான் கொண்டு வந்தாங்க. அரசியல் சட்ட திருத்தம் மூலியமா தான் இது பின்னாடி கொண்டு வந்தாங்க. ஏன்னா நிறைய மந்திரிகளை அப்பாயிண்ட் பண்றாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க. பட் சைஸ் ஆஃப் த கவுன்சில் இஸ் நாட் மென்ஷன் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல கான்ஸ்டியூஷன்ல. எவ்வளோ பேர் இருக்கணுங்கிறது எங்கேயுமே இல்லை. 15% தாண்டாம இருக்கணும். அதுக்கு கம்மியா எத்தனை பேர் வேணா வச்சுக்கலாம். சீஃப் மினிஸ்டர் டிசைட்ஸ் த சைஸ் அண்ட் ரேங்க் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஆஸ் பர் த ரெக்யர்மெண்ட் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். முழுக்க சீஃப் மினிஸ்டர் தான் எவ்வளோ பேர் அப்பாயிண்ட் பண்ணணும், எந்தெந்த சீஃப் மினிஸ்டருக்கு எந்தெந்த மினிஸ்டர்ஸ்க்கு எந்தெந்த ரேங்க் கொடுக்குறோம் எல்லாமே சீஃப் மினிஸ்டர் தான் டிட்டர்மைன் பண்ணுவார். ஸோ நம்ம சென்டர்ல பார்த்த அதே விஷயம் தான். ஸோ அங்கே மந்திரி சபை பார்க்கும்போதும் ஒரு 3 கேட்டகரி ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லியாச்சு. 36 மினிஸ்டர்ஸ் இப்போ தற்போது தமிழகத்தில் இருக்காங்க. அந்த 36 மினிஸ்டர்ஸும் ஒரு 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்காங்க கிரேடா. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே அதிக பவர் இருக்கிறது கேபினெட் மினிஸ்டர்ஸ். முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ்லாம் இருக்கும். ஃபினான்ஸு, எஜுகேஷன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ்லாம் இருக்கிறது வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். இவருக்கும் இண்டிபெண்டா ஏதாவது துறையை கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லாட்டி கேபினெட் மினிஸ்டருக்கு அசிஸ்ட் பண்ற மாதிரியும் வச்சிருப்பாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறது அடுத்த செகண்ட் ரேங்க். மூணாவதா இருக்கிறது வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஆக்சுவலா கேபினெட் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இண்டிபெண்டா எந்த போர்ட்ஃபோலியும் கொடுக்க மாட்டாங்க, தனியா எந்த துறையும் கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கேபினெட் மினிஸ்டருக்கும் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கும் அசிஸ்டண்டா இருப்பார். அதான் டெபுட்டி மினிஸ்டர்ஸ். அப்போ 3 கேட்டகரிஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி தான் பார்லிமெண்ட்லயும் 3 கேட்டகரி ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரியே 3 கேட்டகரி ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இங்கேயும் இருக்காங்க. அப்போ இந்த 3 கேட்டகரி ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ல ஃபர்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய டாப் பொசிஷன் அங்கேயும் கேபினெட் மினிஸ்டர், இங்கேயும் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், தேர்ட் வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ். இன்னொன்று வந்து கிச்சன் கேபினெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்லிமெண்ட்ல பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கிச்சன் கேபினெட் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன்ல இல்லை. இது வந்து ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் சரிங்களா. இது வந்து ஒரு வழக்கம் மூலியமா கொண்டு வருது. ஸோ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆட்கள், அவங்க கண்டிப்பா எம்எல்ஏவா தான் இருக்கணும், எம்பியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவரோட ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்க ஃபேமிலியில யாராவது ஒரு மெம்பரா இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரஸ்டபிள் மெம்பரா இருக்கலாம், இல்லை மினிஸ்டர்ஸாகவும் இருக்கலாம், எம்எல்ஏஸாகவும் இருக்கலாம். யாரை வேணா வச்சுட்டு ஒரு கிச்சன் கேபினெட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குரூப், கேபினெட்டோட சின்ன குரூப், ரொம்ப முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கேபினெட்டை கலந்து ஆலோசிச்சுட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அது வந்து எடுப்பார். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் கேபினெட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். நம்ம எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அந்த மாதிரி கிச்சன் கேபினெட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. தமிழகத்தில் கிச்சன் கேபினெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இந்திரா காந்தி கவர்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் கேபினெட் ரொம்ப பெரிய அளவில் இருக்கலே அதிக பவர் வந்து கிச்சன் கேபினெட் தான் இருந்துச்சு. ஆனால் கிச்சன் கேபினெட்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்டான மெம்பர்ஸே இருக்க மாட்டாங்க, மினிஸ்டர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்திரா காந்தியோட ஃப்ரெண்ட்ஸு, இந்திரா காந்தியோட அவங்களோட ஃபிலாசபரு, அவங்களோட கைடு, அந்த மாதிரி ஆட்களை கொண்ட ஒரு கிச்சன் கேபினெட் இருக்கும். அன்கான்ஸ்டியூஷனலா, நான் கான்ஸ்டியூஷனலா. ஸோ அவங்களுக்கு அதிக பவர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விமர்சனம் இருந்துச்சு. இப்போ கிச்சன் கேபினெட் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு அப்படின்னா இதுதான். கேபினெட்டை விட சின்னது கிச்சன் கேபினெட். கிச்சன் கேபினெட்ல மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, யார் வேணாலும் இருக்கலாம்.
அடுத்ததா வந்து ஆர்டிகல்ஸ் வந்து 163, 64, 66, 67. ஸோ 63 இப்பதான் பார்த்தோம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர். ஸோ கவர்னரோட எந்த விஷயமா இருக்கட்டும், பிரசிடென்ட்க்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் அண்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணுவாங்களோ, அதே மாதிரி கவர்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு மினிஸ்டர்ஸ் 164 இப்பதான் பார்த்தோம் இல்லையா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பத்தி கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சீஃப் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறதும். 166ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, கண்டக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட். இத பத்தி குடுத்திருக்காங்க. அதாவது அஃபேர்ஸ் எப்படி நடத்துறது? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து எப்படி நடத்துறது அப்படிங்கிறத வந்து இந்த 166ல வந்து கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிற பர்ட்டிகுலர் ஏரியால வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி 167ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் as respects the furnishing of information to the governor. இதேதான். அதாவது சீஃப் மினிஸ்டரோட டியூட்டி என்னென்ன இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதை எடுக்கிறோமோ அது எல்லாத்தையுமே கவர்னருக்கு சொல்ல வேண்டியது சீஃப் மினிஸ்டர்ஸோட இம்பார்ட்டன்டான டியூட்டி அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 கிளாஸ்ல வந்து நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர்ஸை பற்றியும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை பற்றியும் பார்த்தோம். சேம் லைக் என்ன அப்படின்னா வந்து பார்லிமெண்ட்ல இருக்கிற அதே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமாங் தி ஈக்குவல் அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர். சரிங்களா? இவருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு குழு. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ள தான் என்ன இருப்பாங்க அப்படின்னா கேபினெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன குழுவா வந்து பிரிச்சு எடுத்திருப்பாங்க. இனி மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றதோட பார்லிமெண்ட் அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ப்ரொசீடிங்ஸ் ஒரு ஹவுஸ்ல எப்படி பில்லு பாஸ் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் பார்லிமெண்ட்ல பார்த்த அதே விஷயங்கள் இங்கே அக்செப்ட் ஆகும். பார்லிமெண்ட்ல எங்கெல்லாம் பிரசிடென்ட் பார்த்தீங்களோ அங்கெல்லாம் இங்கே கவர்னரை மாத்திருங்க. பார்லிமெண்ட்ல எங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்களோ அங்கெல்லாம் இங்கே சீஃப் மினிஸ்டரை வந்து மாத்திருங்க. பார்லிமெண்ட்லயும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்க மாதிரி இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்திரி சபை இருக்கு. ஸோ இவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஷெட்யூல் 7ல பட்டியலில் கொடுக்கப்பட்ட ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டம் வந்து ஏற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்புறம் அவரோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ரிலேட்டடான சில விஷயங்கள் வந்து இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து வேற ஒரு புது டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி.